நினைச்சு நானும் கூடு கட்டி கொண்டு வந்தேன். குயிலுமே பாடலையே கூடுருந்து என்ன பண்ண. மயிலுன்னு நினைச்சு நானும் மாடம் கட்டி கொண்டு வந்தேன். மயிலுமே ஆடலையே மாடருந்து என்ன பண்ண. நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாயை திறந்து கொல்லைக்கலையே. ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டு என்ன நாய் பூனைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் வருத்தத்துல அரை பாட்டில் காலி ஆயிருச்சே. அப்படி என்ன பாட்டி வருத்தம்? அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்ப நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். அது நீ முடியாது இல்லடா. ஏன் கேட்ட புட்டி சீல் வச்சிட்டாங்களா? என்ன விவரம் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வலிப்பாச்சே. அந்த பொண்ணை உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது? ஊர் உலக நம்பினதை நீ நம்பிட்டியே. கேனக்கிரிக்கையா இருக்கிய பாட்டி. அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்ல கொக்கு வலிப்பும் இல்ல. நான் தான் வசியம் வஜ்ரவேலு கிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில கொடுத்து கோயில் பிரசாதத்துல வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன். அவ இவ்வளோண்டு சாப்பிடுவான்னு பார்த்தா முழு பழத்தையும் உள்ள விட்டாளா. நடுத்தருவிலேயே விக்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்துட்டா. அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது. அவளுக்கு காக்கா வலிப்புன்னு நினைச்சு ஒரு வய பொண்ணு கேட்க வரமாட்டான். ஆனா நாம கோளார கேட்போம்ல. அப்படியா சங்கதி? ஆமா. அடங்க அக்கா மக்கா அடரா மேலத்தை ஊதுற நாதசுரத்தை. இது என்ன கூத்து? என்ன கர்மம்னே தெரியலையே. நிறுத்துங்கயா. என்னடா இதெல்லாம்? அது பூவு, இது பழம், இது மேளம், இது நாதஸ்வரம், இது பாட்டி, இது என் வேட்டி. இப்ப என்ன அதுக்கு? சரி வாங்க உள்ள போய் பேசலாம். நில்றாங்க. கிழவி என்ன உருப்படாதவங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்து கூட்டு வந்திருக்க? நாங்க ஒண்ணு சும்மா இல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கு. பொண்ணரிச்சு பொண்ணு கட்டு வந்திருக்கோம். இந்த பயலுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து பொண்ணு கேக்குற? ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஓவராத்தியா இருக்கு. நீங்க என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? விளையாட்டு பையன் சொந்தக்காரன்னு போனா போதுன்னு விட்டா கேன பையன் மாதிரி வந்து கலெக்டரா பண்ற. நாங்களே வேதனையில இருக்கோம். கிளம்புங்கடா எல்லாரும் போங்கடா. நாங்க ஏன் போகணும்? எங்களுக்கு ரெண்டுல ஒரு பதில சொல்லு. என் பேரனுக்கு அழகு இல்லையா, அந்த சொல்ல படிப்பு இல்லையா? படிப்பு எதுக்கு நோன்ற? நான் சொல்றேன் உனக்கு என்ன குறை இருக்குன்னு. வேலை வெட்டி இல்லாதவன், ஊதாரி பையன், குடிகாரன், பாட்டி கூட தான் நீனா போனவன். போனா போயிட்டு போறேன் போ. போதுமா? போதும். யானை கட்டி தீனி போடுற வீடுறாது. என் பொண்ணுக்கு ஒருவேளை சோறு போட முடியுமா உன்னால? நாங்க இதுக்கு சோறெல்லாம் போடணும். அதான் டெய்லி யானைக்கே இவ்வளவு பெரிய உருண்டை உருட்டி வைக்கிறீங்கல்ல, அதுல கொஞ்சத்தை நான் தின்னுட்டு மீதியை என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா வீரப்பா இருக்கிறவங்கல்ல நாங்க. மானங்கட்ட பையல என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. முதல்ல இவனை வெளியே துரத்து விடுங்க. எங்களை துரத்துறிய? காக்கா வலிப்பு வந்த மகளை எவன் கட்டுவேன்? எவனாச்சும் கட்டிடுவானா விட்டுருவானா? நானு அதானே அப்படி சொல்றேன் சிங்கம். எல்லாம் இந்த சூனியக்காரி பண்ற வேண. இவள முதல்ல செருப்பு கட்டி அடிக்கணும். யாரு செருப்ப கழட்டி அடிக்கிறது? ஏய் இங்க நல்லா கேட்டுக்க. என் பாட்டி மேல ஒரு தூசி பட்டா கூட கொக்காம கைங்க 10 தடவை உருளும்டா. இதுக்கு மேல பேசினா உன் தலை உருளும். போடாங்கிறது. அப்பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்பா. என்னம்மா? நான் மாமாவே கட்டிக்கிறேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? நீ சும்மா இருமா. அப்பா அவங்க சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? பலிப்பு வியாதி வந்தவனு என்ன யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதையும் மீறி யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை பூராவும் நான் குற்ற உணர்வோடு தான்ப்பா வாழணும். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு மாமா மேல என்ன அறியாமலே விருப்பம் இருந்திருக்குப்பா. ஆமாப்பா, அது இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா. வேற இடத்துல என்ன கட்டி கொடுத்துறாதீங்கப்பா. அம்மாவையும் உங்களையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. ஏய் என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் மாமாவே கட்டிக்கிறேன்ப்பா. நான் இங்கதான்ப்பா இருப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா நான் இங்க இருக்கேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? பைத்தியக்காரச்சி மாதிரி என்னென்னமோ பேசுறா. இவளா பேசலங்க. இந்த திருட்டு குடும்பம் சூனியம் வச்சு அவ மனச கலச்சிருச்சுங்க. பொன்னரசி சொல்றதும் சரிதானே? ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கிளவி அவருக்கு சூனியம் வச்சிட்டியா? அவரே ஒத்துட்டாரு. நீ என்னடி? ஆய மூடு. கொல்ல புறமா வந்த குள்ள பிசாசு. யார் பிசாசு? பரபர இந்த குடும்பத்தை இப்படி நாசம் பண்றியே. ஏன் நாசம் பண்ணல? சாக்கடி சந்தன ஒண்ணாக மாடி. நீ தான் சாக்கற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? புங்கத. தோள்ல தூக்கி வச்சு வளர்க்க வேண்டிய வயசுல என் ஒரே பையனை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் மகளையும் பிரிய நான் தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை சிங்காரம் தான். வீட்டோட மாப்பிள்ளை இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போ? அப்படி சொல்லு மாமா. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. அது ஏய் அடுற மூலத்தை.
பாக்கியா நம்ம ஜமீன இறங்க இறங்க. வாங்க வாங்க. என்னடா ரகு, மாமா கூட தான் வரணுமா? 4 நாள் முன்னாடி வரக்கூடாதா? இப்ப வந்தது பெரிய விஷயம், ஆளை விடுங்க. டேய் ரகு, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? ஆமா, அப்படிதான் பேசுவேன். பொறுக்கி மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரவேற்பு வேற. வாங்கண்ணே. என்ன சிஸ்டர், உன் பையனை மட்டும் வரவேற்கிற, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். என்னெல்லாம் வரவேற்க மாட்டியா? உன் பையன் தான் உனக்கு பெருசு இல்ல? இது உங்க வீட்டு கல்யாணம்னே, நீங்க தான் நின்னு நடத்தி வைக்கணும். ஏய் நில்லுமா, யார் நேவ? உங்க வீட்ல இவ்வளவு அம்சமா ஒரு பொண்ணு? சிஸ்டர், அது எங்க வீட்டு வேலைக்காரி சிஸ்டர். குலோப் ஜாமுன் மாதிரி 2 பொண்ணுங்களை பெத்து போட்டு வச்சிருக்கேன். ஏன் பொண்ணுங்களை வர்ணிக்காம அந்த வேலைக்காரை போய் வர்ணிக்கிறீங்க சிஸ்டர்? ஏய் பொடி. சரி சரி வாங்க, உள்ள வாங்க. வாங்க டாடி. போங்க வரேன். கொண்டாமா அஞ்சல, அந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்ன மலேசியாக்காரரு, பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? உன்னை எப்படி மறக்க முடியும் அஞ்சல? பொண்டாடி பிள்ளைங்களோட வந்திருக்கேன். கூட்டத்துல கட்டு சோறு மானத்தை வாங்கிடாதமா? சரி சரி. இந்தா 500 ரூபாய் வச்சுக்க. என்ன 500 தானா? ஓ, பின்னாடி கவனிக்கிறேன். ஓஹோ, பின்னாடி தரீங்களா? அந்த காலத்துல 5 ரூபாய் கொடுத்தேன், இப்போ 500 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த தேன்மொழிக்கும் உனக்கும் தான் ரூமே கொடுக்கல. ஏன்னா நான் அனாதை. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? என்ன தனியா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? நான் ஒன்னும் லூஸ் இல்ல. பின்ன தனியா நின்னு பேசிட்டு இருந்தா என்னமா சொல்லுவாங்க? நான் தனியா பேசல, முருகன் கிட்ட ரூம் வேணும்னு பேசிட்டு ஓ, இருந்தேன். என்னம்மா இது, இவ்வளவு பெரிய வீட்ல உனக்கு ஒரு ரூம் இருக்காதா? இந்த ஜமீனுக்கு யார் வந்தாலும் ஒரு குறையும் இருக்க கூடாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் சென்னையில இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஆ. இங்க பழனிமலை முருகனை தான் பார்க்க வந்திருக்கேன். எங்க நான் பழனிமலைக்கு போகணும், அங்க எப்படி போகணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ்வளவுதானே, இதுவே பழனிதாம்மா. இங்க இருந்து பார்த்தாலே பழனி மலை தெரிய போகுது. அப்படியா? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுமா? முருகா, உன்னை நான் நேர்ல வந்து பார்க்கிறேன். என்ன? சேலஞ்சி சிங்காரம் நிரூபிச்சிட்டேல்ல. ரகுநாத பூபதி, மாப்பிளைக்கு இந்த மோதிரத்தை போடுப்பா. போடுப்பா, வாப்பா, மாப்பிளைக்கு மோதிரம் போடு. போடு போடு மச்சான், போடுப்பா, போடு. போடுப்பா, நீதானே உரிமையான ஆளு, நீதானே மச்சனே. மலையாற போனாலும் மச்சான் துணை வேணும்ல. நீ போடுறியா இல்ல இருக்க மோதிரத்தை உருவுறியா? சும்மா தமாசு. எப்படி? என்ன 2 பவுன் தேரும். வாங்க வாங்க, ஜமீன் சாப்பாடு நல்லா இருக்கும், சாப்பிட்டு தான் போகணும். ஜமீனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. என்ன மாமாக்குள்ள இடம் போடுறாரு? முருகா, பழனி ஆண்டவா, என்னுடைய கனவெல்லாம் நனவாயிருச்சு. கொடுங்க. கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. 101 ரூபா மொக்க ராசு எழுதிக்கங்க. சரி மொக்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி ஹாப்பி. டேய், நீ மட்டும் ஒதுக்குற. சும்மாடா, விறகு போறேன், கொல்லு போய் அரைமுடி செய்யணும். எனக்கு ஒரு அரைமுடி. டேய், உனக்கு செய்யணும்னா 1 கிலோ தங்க வேணும்டா. பதுக்கி இருடா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க என்னது இது? என்னுடைய அன்பளிப்பு. பாட்டி இருந்து சாப்பிட்டு தான். ஏய், என்னடா இது? இலைய போடுங்க. இலைய போடுற, உன் தலையில போடுவேன். எந்திரிச்சு போயா. குங்குமச்சம்பளை கொடுத்துட்டு குழச்சி அடிக்கலான்னு பாக்குறாங்க. கொஞ்சம் அடி வாங்கியிருக்குல்ல. என்ன இதை சொன்னா அது கோவம் வருது? விளக்க பூஜை ரூம்ல வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போடா, இது நம்ம வீடு தானே. ஹலோ, இங்க இருக்கு, சரியா சிக்னல் கிடைக்கல. ஐயோ அம்மா. நல்ல வேளைமா, விளக்கு கீழே விழுந்திருந்தா அபசகுணமா இருக்கும். என்ன பழனிமலை கூட்டிட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், நானே கூட்டிட்டு போறேன்மா. என்ன சிங்காரம், மீசை இப்படி சின்னதா சுருங்கிருச்சு. பெருசா இருந்தா இருக்குன்னா அண்ணி, அதான் கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன். அன்னைக்கு இப்பவே சரண்டர் ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரும் ஒரு நாள் ஆவறதானடா. என்ன சிங்காரம், எல்லா விளையாட்டுலயும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிப்பிய. சீட்டாட்டத்துல ஜெயிச்சு பாரு. அட போடா, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அத பாப்பனா இத பாப்பனா? தெரியலனா தெரியலன்னு சொல்ற, ஏன்டா பம்முற? ஏய், என்னடா சிரிக்கிறீங்க? யாரு பம்முறா? நீதான்டா. எங்களுக்கு தெரியாத ஆட்டமா? போடுற ஆடுற. உட்காரு. ஏப்பா,
உனக்கு தான் சீட்டாட்டம் பழக்கமே இல்லையே, எதுக்கு போய் சிக்கிற? ஏய் எனக்கு முத ராத்திரி கூட தான் பழக்கமே இல்லை. இந்த போகலையா தண்ணிக்குள்ள தப்புனா தாண்டி நீச்சல் கத்துக்க முடியும். விடுறா என்னன்னு பாத்துருவோம். ஏய் போடுங்கடா. என்னடா வச்சு சாப்பிட்டியா கல்யாண வீட்டுல? சாப்பிட்டாச்சு. மொய் எழுதுனேல்ல? அதெல்லாம் வீட்டுக்காரி பாத்துக்கிடுவா. அவ கறிக்கடைக்கார கூட பேசிக்கிட்டு இருந்தாளப்பா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளோ? எடுத்து போடுறா. என்ன சிங்காரம்? ரம்மியா மங்காத்தாவா? ரம்மியா யாரா வச்சு ராவெல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பா? மங்காத்தாவை போடு, மல்லாக்க போட்டு அடிச்சுட்டு போறோம். அடிச்சு பாரு. பந்தயம் எவ்வளவு வச்சுக்கலாம்? எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு. மொய்ப்பணம் வருது இல்ல? இந்தா வச்சுக்க 500. இந்தா இதையும் வச்சுக்க. என்ன 5 ரூபாய் வைக்கிற? 5 ரூபாயெல்லாம் ஏன் வச்சான்னு தெரியல, நீ வச்சியா? இருறா பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா? இந்த 500. 1000. கட் பண்ண. பண்ணிட்டா போச்சு. இதெல்லாம் நாங்க பார்க்காமலே அடிப்போம்டா. எப்படி நம்ம நம்பரு? இங்க பாரு. உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள. என்ன சிங்காரம், டவுசருக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. வேற எங்கிட்ட வச்சிருக்கியா? டேய் பணியாரம் உன்ட்ட காசு இருக்காடா? 1.5 ரூபாய் இருக்குப்பா. 1.5 ரூபாய் வச்சு கட்டணம் கக்கூஸ் கூட போக முடியாதடா. என்ன சேலஞ்சு? அவ்வளவுதானா உன் பவர்? ஏய் பவரை பத்திலாம் இங்கே பேசாத. மோதிரதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான் போட்ட மோதிரத்தை கலட்டி வச்சு விளையாடுவோம்ல. கட் பண்ணுவோம். நம்ம டெக்னிக்கை பாரு. கலக்கிட்டோம்ல, இப்ப நீ கட் பண்ணு. என்ன 5? ஏ உள்ள, ஏ வெளிய, ஏ உள்ள, இந்த வெளிய, ஏ பைய ரெடி பண்றா, பணம் வருது. போடு போடு. வேட்டி சட்டையை உருவுறதுக்குள்ள வெளியேறிடலாம்ப்பா. அவன் டவுசரை கலட்டாம நான் நீ கிளம்ப மாட்டேன்டா. மாப்பிள்ள யாரு? அத்தையா? வாங்க வாங்க, நம்ம பசங்க எல்லாருக்கும் டீ தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. சூடா. அறிவு கட்ட முண்டா மூதேவி முட்டாள். அத்தை உங்களே இல்ல மாப்பிள்ள, கல்யாண தண்ணிக்கு மாப்பிள்ளை உட்கார வச்சு சீட்டாட வச்சிட்டு இருக்க பரதேசி. நான் மாப்பிள்ள பொன்னரசி உங்களுக்காக காத்துட்டு இருக்கா, நீங்க போங்க. அதுக்கு இல்ல அத்தை, கொஞ்சத்தை விட்டுட்டேன். இன்னும் ஒரு வாட்டி ஒரு விளையாண்டோம்னா தடவை சொன்னா உனக்கெல்லாம் உரைக்காது. விளக்கு மாத்தால அடிச்சாதான் தெரியும். முண்டா முண்டா. நீங்க போங்க மாப்பிள்ள. இட மாதிரி திட்டி பிடிச்சே. என்னடா சிங்காரம் எல்லாருக்கும் டீ தண்ணி கொடுக்க அடி சொல்லுங்க. செருப்பால வெட்டி பயல்களுக்கு டீ தண்ணியா? ஜமீன் வீட்டுக்குள்ள வந்து சீட்டு பம்பா நடத்துறியா? பரதேசிகளா ஓடுங்கடா. அத்தா வேட்டிய உருகுறா. இந்த விட்டு வெட்டுறா, டென்ஷன்ல இருக்கா போல. ச்சே, இந்த மங்காத்தா விளையாண்டதுக்கு பதிலா இந்த ரம்மியா அம்மியா அந்த கழுதியை விளையாண்டுருந்தோம்னா எல்லா படத்தையும் அள்ளிருப்பேன் போல இருக்க. முதல்ல உட்காருங்க. இல்ல பொன்னரசி, இந்த ஊர்ல எந்த போட்டினாலும் நான் தான் ஜெயிப்பேன். அதனாலதான் சேலஞ்ச் சிங்காரம்னு எனக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டும் நமக்கு முதராத்திரி இல்ல, அந்த செல்லப்பனை கவுத்து போட்டு அடிச்சிருப்பேன். ஆமா, எல்லாத்துலயும் நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஃப்ராட் பண்ணி தானே ஜெயிப்பீங்க. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, வாழைப்பழத்துல மருந்து வச்சு அந்த முட்டைக்கண்ணன் கிட்ட கொடுத்து விட்டது, ஊரெல்லாம் எனக்கு காக்கா வலிப்புன்னு நம்ப வச்சது, இது எல்லாம் எனக்கு தெரியும். குடிங்க. இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த பிட்டெல்லாம் உனக்கு போட்டது யார்? இந்த வெள்ளை பண்ணியா? இல்ல, பாட்டி சொல்லுச்சு. ஓ, குள்ள பண்ணியா? விடியட்டும், அதுக்கு வச்சிருக்கேன் மண்டகப்படி. இதை தவிர உனக்கு என்னை பத்தி வேற என்னென்ன தெரியும்? என்னென்ன தெரியும் இப்ப சொல்றேன். பொன்னரசி, நான் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் எனக்கு ஏன் பிள்ளை கழுத்து நீட்டின? இந்த மீசக்கார மேல சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை. அப்படியா? சரி, என்னடி இது இப்படி கல்லு மாதிரி இருக்கு? டம்ளருங்க. அம்புடா. என்ன பண்ற பாருங்க. ஐயோ பாட்டி! முருகா
பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த சந்தோஷத்தை விட நீ இந்த வீட்டுக்கு வந்தது மகாலட்சுமியே வந்தது மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் அந்த பழனி முருகனை பார்த்துட்டேன்னா சந்தோஷமா இருக்குமா? ஆமா வாமா. ஏய் தேன்மொழி, இங்க வாடி. என்ன ஒரு மாதிரியா திரியற? இந்த துணி எல்லாம் மடிச்சு போய் ஊருக்கு கிளம்பணும். ஏ முண்டா, சீக்கிரம் வா. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? ஆடி அசைஞ்சு வர, பெட்டி எடுத்து உள்ள வை. என்ன இங்க வர? போ பின்னாடி எடுத்து வை போ. சீக்கிரம். ஏ நீங்க அம்மா ஏறுமா. ஆ மம்மி வாங்க போலாம். டைம் ஆச்சு. ஏய் எங்க போற? ஏ பெட்டி. பெரிய கஜானா பெட்டி, அதை போய் எடுத்து வர. போ போ. ஏய் நில்றே. என்னமோ அந்த பொட்டில தங்கமும் வைரமும் வச்சிருக்கிற மாதிரி எங்க போனாலும் அந்த தகர டப்பா தலையில வச்சுக்கிட்டு அலையும். ச்சே, டைம் வேற ஆகுது. சனியனை கூட்டிட்டு வர வேண்டாம் கேட்டீங்க. என்னங்க நீங்க? என்ன மட்டும் போட சொல்லாத, சொல்லிட்டேன். ஏன் திடீர்னு கிளம்பிட்டான்? ஏன் இப்படி அவசரமா கிளம்புறீங்க? சிஸ்டர், ஊர்ல நிறைய வேலை இருக்கு சிஸ்டர். சரி, இந்த பொண்ணு ஒரு 2 நாள் விட்டுட்டு போ. அவ பழனிமலை கோயிலை பார்க்கணும்னு சொன்னா. நான் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆளோட அனுப்பி வைக்கிறேன். ஆமா ஆமா நீ இவ பெரிய விஐபி. இவ பழனிமலையை சுத்தி பார்க்கலனா அந்த முருகர் அங்க இருந்து கோச்சிட்டு ஓடிடுவார் பாருங்க. ஏய் போய் வண்டில சரி ஏறு ஏறு. கிளம்பு கிளம்பு. வரே நீ. வா. டார்லிங் போலாம்ல. போயிட்டு தானே இருக்கோம். தப்பா நினைக்காதம்மா. என்னால உன்னை கோயிலுக்கு கூட்டு போக முடியல. அந்த முருகன் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பான். உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். போயிட்டு வாமா. போயிட்டு வரோம் நீ. கதவு மூடு. போயிட்டு வாங்க. இன்னைக்கு சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம். இதை எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஒன்னையும் காணமே. ஒன்று எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுறாங்க, இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க. ஏய், இது யார் ஃபோனு? மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே. வெயிட்டாக இருக்குது. கொண்டு போய் வச்சா ஒரு 100-200 கிடைக்கும் போல இருக்க. இதை பேசாமல் இன்னைக்கு ஆட்டையை போட்டுற வேண்டியதான். சொந்த பந்தத்துக்கு இல்லாததா? மாப்பிள்ள. ஐயோ நான் இல்ல. என்னத்த? காப்பி. காப்பியா? படக்குன்னு வந்தோடனே கிடக்கு நாய் போச்சு. மாப்பிள்ள நீ சாப்பிடுறியா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஏன்டா இப்படி பேசுற? அம்மா, இங்க என்னோட செல்போன் வச்சிருந்த பாத்தீங்களா? இல்லையே. மாப்பிளைக்கு இதே வேலை. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானே. எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடும் அப்படி. இங்க வச்சிருந்த என் மொபைலை காணோம். நீ பாத்தியா? என்ன சத்தம் இங்க? எதை வச்சீங்க? என்னத்தை காணோம்? ஏங்க, அவன் செல்போன் இங்க வச்சிருந்தானா பாத்தீங்களா? இல்லையே, நான் காலையில இருந்து இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், பார்க்கவே இல்லையே. அதானே. மாமா நான் தோப்பு வரைக்கும் போறேன். காப்பி சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த வீட்ல எல்லாமே மிஸ்டரியா இருக்கு. டேய், ஒரு செல்போனுக்கு போய் ஏன்டா இப்படி கத்துற? அந்த செல்போன் விலை 20,000 ரூபாய். அதுவும் புது போன். 20,000? உங்க 2 பேருக்கு ஏதாவது புரியுதா? மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு. 20,000 ரூபாய் போனா அது. இதை போய் இவ்வளவு லேட்டா சொல்ற? மாமா இதை மாட்டு ஊத்திருங்க. எனக்கு அவசரமா ஆத்து பக்கம். என்னப்பா இது? இங்க வச்சிட்டு எப்படி காணோம்? இல்லங்க. என்ன? எங்க போறீங்க நீங்க? மாமா தோட்டத்துல காய் போடுறாங்களாம், பார்க்க சொன்னாரு. போய் சொல்லாதீங்க. அந்த வெட்டி கும்பலோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல? கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்ல இருக்க முடியாதா? உள்ள போங்க. சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வேடிக்கை பாக்குறீங்களாக்கு? சிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. ஏய், என்ன மாப்பிள்ள செல்போன் காணாம போனதுக்குலாம் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்க? நான் வேணா உனக்கு வேற வாங்கி தர்றேன். யாருக்கு போன் பண்றேன்னு இப்ப தெரியும். சரி பண்ணிக்க. என்ன இந்த நேரத்துல ஐஸ் வட்டிக்காரன் மணி அடிக்கிறான்? இவனுக்கு நேரங்காலமே தெரியாது. இல்லையா? எடியா? எது? உள்ள இருக்கிறது எடு. என்னது? செல்போன் இதே. சொந்த வீட்ல திருடுறீ, உனக்கு வெக்கமால? ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு மாப்ள. என்னடா சொன்ன?
யார் மேல கை வச்சு தெரியுமா உனக்கு? ரோட்ல திரியிற ஒரு பொறுக்கி மேல கை வச்ச. சில்லற பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள? சின்ன பையன் ஊரு சுத்துற ஒரு வெட்டி பையல கூட்டி வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. சரா டேய் ஏய் உட்றா மாப்பிள இங்க வா. மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க. அத்த வேலைய பாருங்க. ஏய் உள்ள போடி. இங்க என்ன டிராமாவா காட்டுறாங்க? போ மாப்பிள என்ன நடந்துச்சுன்னா ஏய் யார் மேல கை வச்சு பேசுற? நிறுத்துங்கப்பா. இந்த அடிக்கிற வேலைல என்கிட்ட வச்சுக்காதீங்க. டேய் அப்பா வேண்டாம் ஏத்து பேசுற. நீங்க சும்மா இருங்கம்மா. ஒரு பைசா கூட லாயக்கு இல்லாத ஒரு பொறுக்கி அவன் முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல? நான் அவ்வளவு கேவலமாயிட்டேனா? அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றது. டேய் மாப்பிள என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ யாரா? நீ தானடா இந்த வீட்டு ஜமீனு. எல்லாம் இந்த மாமா வேலை வந்தது. உங்களை யார் மாமா வேணும் அடிக்க சொல்றது? நான் என்னடா மாமா மச்சாருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீங்க ஏன் கை வைக்கிறீங்க? அட இவன் படிச்ச படிப்புக்காக மரியாதை கொடுக்க வேண்டாமா? டேய் மாப்பிள நான் இவங்களுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்டா. யார் நீ? யாரா நீ? அம்மா நான் அப்பவே சொன்னல இந்த ராஸ்கல் வீட்ல சேர்க்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா? இப்ப நான் சொல்றேன்ப்பா. இந்த திருட்டு பையன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் இங்க காலடி வைக்க மாட்டேன். ரகு டேய் மாப்பிள சின்ன விஷயத்துக்கா ஐயோ இப்படி ஆயி போச்சே. நான் என்ன செய்வேன்? ஏன் இப்படி சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் என்னம்மா செய்வேன்? சூதாடுறதுக்கு காசு இல்லைன்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டேன். சரி மாப்பிள்ளையோட தானே தப்பா எடுத்துக்க மாட்டாருன்னு நினைச்சு எடுத்தேன். கடைசியில மாப்பிள்ளையே வீட்டை விட்டு போறதுக்கு நான் காரணமா என்ன? மாமா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவது நான் அவனை கூட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள தலைவா சிங்காரம் போறான் பாரு. ஏய் சிங்காரம் மாப்பிள்ள வீட்டை விட்டு போகாத மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நீ பாட்டு கோச்சிட்டு வீட்டு விட்டு வந்துட்ட? அங்க அத்தை மாமாவும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? என்னால குடும்பம் பிரிஞ்சுதான் இருக்க வேண்டாம். வாடா மாப்பிள்ள வீட்டுக்கு போலாம். பண்ண வேண்டிய திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப தியாகி பட்டம் வாங்கலாம்னு நினைக்கிறியா? போயா. டேய் இங்க பாருடா. நீ வராம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. உன்னை கூட்டு வர்றேன்னு அத்தைட்டையும் மாமாட்டையும் சத்தியப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டேய் நீ என்ன விட வயசுல சின்ன பையன் தானடா. உன் கால்ல விழாத. நீ போகாதடா. ஐயோ ராஸ்கல். சொன்னா கேட்க மாட்டியா? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதுனா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னடா? ஒண்ணு இல்லடா மாப்பிள்ள. நீ நாத்திரத்துல திட்டுற. பரவாயில்லடா பரவாயில்ல. என்ன கொலைகாரனாக்கற மாப்பிள்ள போகாதடா. சீட்டை போடுறா. தலைவா சிங்காரம் மூஞ்சி தொங்க போட்டு வரான். என்ன பங்காளி மச்சான்னு ஓடுனியே? மச்சான் நல்லா அடிச்சானா பம்பு? சீட்டுல இருக்கு இடம் போட சொன்ன. இடம் போட்டாச்சு. வாடா. திருடுறதுக்கு வீட்டுல எதுவும் மாட்டலையா? ஏய் நான் தான் சைலண்டா போய்க்கிருக்கேன்ல. என்னேண்டா வம்பு கிழக்குறீங்க? இருந்த நகரட்டெல்லாம் வச்சு ஆடிட்டா. இனிமே ஆடுறதுக்கு அவகிட்ட என்னடா இருக்கு? ஏன்டா இல்ல? அதான் வீட்டுல தளன்னு புது பொண்டாட்டி இருக்கால்ல, அவளை வச்சு ஆட சொல்லு. நான் என்ன வார்த்தைடா சொன்னேன்? உன்னை விட மாட்டேன்டா நானு. இந்த சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்டா. ஓ சாவு என் கையில தான்டா. சீக்கிரம் வேணாடா. சொன்ன கேளு. சீக்கிரம் வேணாடா. சீக்கிரம் நண்பா. சிங்காரம் என்ன வெட்ட வர நண்பா. காப்பாத்து நண்பா. என்ன வெட்ட வர காப்பாத்து. தென்னையில சீட்டார வெட்டி பயணி உனக்கு கட்சியில சீட்டு கேக்குதா? வேணாடா. தலைவர்கிட்ட சொல்லிடுவேன். டேய் செல்லப்பா, உன்னை கொல்ல சொன்னதே நான் தான்டா.
வாங்கடா. என்ன சார் நான் சொல்ல நீங்க வாட்டி கூட்டு போய்க்கிருக்கீங்க? ஹலோ பாஸ், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறேன்ல. ஹலோ சொன்னா கேட்க மாட்டீங்களா? யோ கையா உடியா, நீ காக்கி சட்டை போட்டிருந்த சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு ஜமீனுக்குள்ள பூந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுறா நீ. நான் கொலை பண்ணது நீ பாத்தியாயா? ஒரே சொல்லுதையா, நீ தான் அவனை கொலை பண்ணன. மாப்பிள்ள சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணீங்க, பொறுத்துக்கிட்டோம். இப்படி கொலை பழியில மாட்டி இந்த ஜமீனோட கௌரவத்தையே கெடுத்துட்டீங்களே, என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. தாயி இதனால அடக்கு மடக்கா பேசுவேன் தாயி. கொலையெல்லாம் செய்யற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. தைரியம் பார்த்தா நீங்க சொல்றீங்க. ஆனா ஆமா, சொல்றாங்க. இந்த கொலையை நான் செய்யல. இது என் பாட்டி மேல சத்தியம். இது யாரோ திட்டம் போட்டு என்னை மாட்டி விட்டுருக்காங்க. என்ன நீங்க வெளியே எடுங்க, அவங்கள போட்டு தள்ளல. என் பேர் சிங்காரம் இல்ல. டேய் புது படா. மாமா என்ன நம்புங்க மாமா. செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க. பாட்டி காவாலி பையனோட சேர்ந்து சிந்தாட போகாத நினைக்கிறேன். அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாருப்பா. யாரையும் பண்ண முடியாது. போறாங்கடா. பாட்டியை பாருங்கடா. ஹாய் மாப்ள. ஓ வாங்க மாமா. ப்ளீஸ் கோ டு யுவர் கேபின். ரெக்கா I'll call you. மாமா அது கதை புக் இல்ல, பேங்க் பாஸ்புக். அது தெரியுது. என்ன மாப்ள இது 35 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. பேங்க்ல தானே வச்சிருக்கேன், அதானே சேஃப்டி. என்ன பெரிய சேஃப்டி? பேங்க்ல என்ன வட்டி கொடுக்க போறான்? மிஞ்சி போனா 3% இல்லனா 1% வட்டி கொடுக்க போறான். மாப்ள இதே அமௌண்ட்ட ஒரு நிலத்திலயோ இல்ல ஒரு பிளாட்லயோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வெச்சீங்களே, ஒரே வருஷத்துல டபுள் ஆவோ இல்ல ட்ரிபிள் ஆவோ ஆகும் மாப்ள. அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இத எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான வீடு விலைக்கு வந்திருக்கு மாப்ள. அத நீங்க வாங்கணும் நான் நினைக்கிறேன். அத இப்ப வாங்குனீங்க, ஒரே வருஷத்துல அப்படியே 1 கோடி ஆயிடும் மாப்ள. மாமா நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் யோசிக்க எனக்கு டைமே இல்ல. சொல்லிட்டீங்கல, உடனே முடிச்சிரேன் மாப்ள. மாப்ள ஒரே ஒரு விஷயம் மாப்ள. என்ன மாமா? சொல்றேன். பொம்பளைங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா 3% தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாங்க. அதல உங்களுக்கு 30-35,000 மிச்சம் ஆகும்ல. அதான் சொல்ல வந்தேன். எந்த பொம்பளை பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லுங்க. அம்மா பேர்ல எழுதல. அது கொஞ்சம் ரிஸ்க் மாப்ள. ஏ நான் சொல்றேன் தவறா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்ல மருமகன்ற பேரால தண்டசோறு சாப்பிட்டுருக்கான அந்த சிங்கார பையன், அவன் சொத்துல பங்கு காப்பா மாப்ள. அதனால தான் நான் சொல்ல வரேன், உங்களை கட்டிக்க போற பொண்ணோட பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, கட்டிக்க போற பொண்ணுக்கும் நல்லது. என்ன மாப்ள சொல்லுங்க, பெருசா கட்டிக்கிறீங்களா இல்ல சிறுசா கட்டிக்கிறீங்களா? ஐயோ அதுக்குள்ள வெக்கத்தை பாருப்பா. சொல்லுங்க மாப்ள. நாளைக்கு வந்து சொல்றேன். அதுல ஒரு சஸ்பென்ஸா? ஹாய் தென்மொழி. வா பைக்ல போயிடலாம். வேண்டாம், நான் போய்க்கிறேன். மாமா வீட்டுக்கு தான் போறேன், வா போலாம். ஏய் பயப்படாத, நான் சொல்லிக்கிறேன். வந்து உட்காரு. கூட கூட.
எவன் கிடைப்பான்னு அலையறாளுங்க. என்ன முறைக்கிற? பஸ்ல வர வேண்டியதானே? ஏய் இருங்க இருங்க. தென்மொழி இவ்வளவு போ. என்னாச்சு இப்போ? பாவம் அவ தனியா கடையில நின்னுட்டு இருந்தா. வர மாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டேன். இதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் அப்ப நாங்க பாவம் இல்லையா? வாங்க மாப்ள. உங்களுக்காக வெயிட்டிங். நான் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் ரிசல்ட் கூட இவ்வளவு டென்ஷன் ஆனது இல்ல. ஆனா இப்போ நீங்க சொல்ல போற ரிசல்ட்டுக்காக டென்ஷன்ல பிபி எகிரிட போல இருக்கு மாப்ள. ஆமா மாப்ள, என் மனசு பூரா படக்க படக்கன்னு அடிச்சுக்குது. நீங்க கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு தெரியறதுக்குள்ள என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன மாப்ள முடிவு பண்ணிட்டீங்களா? ராதாவா அம்பிகாவா? மூத்தவளா இளையவளா? பெருசா சிறுசா? எல்டர் ஆர் யங்கர்? சொல்லட்டுமா? சீக்கிரமா சொல்லுங்க மாப்ள. பிபிஏ எகிருது எனக்கு. என்ன என் பொண்டாட்டி பாக்க? நான் தானே. அவளை கேட்டுருவானா? அம்பிகா. பெரியவளா? அடிச்சானா அம்பிகா ஜாக்பாட். ஏய் மெதுவா போங்க. மாமா அப்ளை. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்களே சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, ஜமாச்சிடுறேன். மாப்ள நீங்க எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும்? என் மக கையெழுத்து போட்டா போதும்ல. மாப்ள என் மக கையெழுத்து போடுற நேரம் நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. நீங்க எங்க போறீங்க மாப்ள? கை விடுங்க மாப்ள. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ.